நீட் தேர்விற்கான கோச்சிங் மையங்கள் ஏழை மக்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் கோச்சிங் சென்டர் மாஃபியாக்களுக்கு மோடி அரசு ஆதரவளிப்பதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வால் உயிரிழந்த கோவை மாணவி கீர்த்தனாவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பின்னர் கோவையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பங்கேற்று நீட் தேர்வு மற்றும் பாஜக மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்விற்கான கோச்சிங் மையங்கள் ஏழை மாணவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி பிரதமரானால் மட்டுமே நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஏழை மக்களிடமிருந்து 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்னு கோச்சிங் சென்டர் பணத்தை வாங்கி கோச்சிங் நடத்தி இவ்வளவு பிள்ளைகளை ஃபெயில் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த 1,26,000 லட்சம் கோடி ரூபாயை வச்சுதான் இந்த அரசியலே நடத்துது பாஜக கட்சி. பாஜகவினுடைய அமைச்சர்களும் அதனுடைய கட்சியும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் பொழப்பு நடத்துறது இந்த கோச்சிங் சென்டரோட பணத்தில் தான் அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுடைய முழு சப்போர்ட்ல இந்த கோச்சிங் சென்டர், பள்ளிக்கூடத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கோச்சிங் சென்டருங்கிற தனியாக ஓடுது. பள்ளிக்கூடத்துக்காவது அப்ரூவல் கேட்கணும், கோச்சிங் சென்டருக்கு அப்ரூவலும் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடத்திக்கலாம்ங்கிற ஒரு விதிமுறை இல்லாத ஒரு கோச்சிங் சென்டர் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக கோச்சிங் சென்டரில் பேப்பர் லீக் நடக்குது. தொடர்ந்து பணத்தை கட்ட வைக்கிறாங்க. சாதாரண பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் 34 பிள்ளைகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணியிருக்காங்க.